ஆதி திராவிட பிரிவு தலைவர் ஜெயபாலன் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு செய்துள்ள நலத்திட்டங்கள் குறித்தும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கும் எழுச்சி குறித்தும் பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சி படிப்படியாக முன்னேற்றி நல்ல எங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் வீடு கொடுத்துருக்குது, பென்ஷன் கொடுத்துருக்குது, 100 நாள் வேலை வாய்ப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 நாள், ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாலும் 100 நாள் வேலை கிடைக்குது. தற்போதைய காலகட்டத்தில் சொகுசு வாழ்க்கை இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலமாக நடிகர் பின்னாலேயும் காசு கொடுக்கிறவர்கள் பின்னாடியும் இளைஞர்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி பல முயற்சி எடுக்கின்றது. 5 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தலித்துக்கு கொடுத்த அந்த திட்டத்தை நீத்து போக செய்யுது. சரியா அவங்களுக்கு அந்த பணத்தை போய் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு கொடுப்பதில்லை. டாக்டர் சீட்டுக்கு வேண்டிய பணத்தை ஸ்காலர்ஷிப்பை ஒழுங்காக கொடுக்கறதில்லை. தெருவுக்கு தெருவு ரெஸ்டோபார் என்ற முறையிலையும் காந்திகர் என்ற முறையிலையும் ஓவரை திறந்து ஒட்டுமொத்தமாக எஸ்சி மக்களை இன்னும் கெடுத்து நாஸ்தி ஆகுறாங்க. என்ஆர் பிஜேபி அரசாங்கமானது கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலமாக அரசு அமைச்ச அனைத்து அரசியலும் தலித்துக்கு மந்திரி சபையில் கேபினெட்ல பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. இப்போ இவங்க அதை இப்போ இருக்கிற ஆட்சியாளர் அதை ஒரு 20% இருக்கிற எஸ்சி மக்களை மதிக்காம அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. அதுக்காக நாங்களும் போராடிட்டோம். நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போறீங்களா, போட வேணாம்னு அவங்க போறாங்க. அதனுடைய விளைவை வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. இன்னும் இந்த ஆட்சி எங்களை புறக்கணிக்க 20% மக்களும் ஒட்டுமொத்தமா மாறி வரும் காலத்தில் காங்கிரஸ் பக்கம் நிற்பாங்கன்றதுல நான் உறுதியா நம்புறேன். ஆதி திராவிட மக்களையும் அவர்களுக்கான உரிமையையும் தொடர்ந்து புறக்கணித்து வரும் என்ஆர் பிஜேபியின் வெறுப்பு அரசியல் இனி வேண்டாம். காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை வரவேற்க புதுவை மக்கள் தயாராகிவிட்டனர். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.